தொழுகையை பற்றிய விளக்கம். இஸ்லாத்தில் இரண்டாம் முக்கியமான கடமை தொழுகையாக இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம ஐங்கால தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வயது ஆண்கள் பெண்கள் ஒரு நேர தொழுகையை கூட தக்க காரணமின்றி விட்டுவிடவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் நின்று தொழ முடியலனாலும் உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்தும் தொழ முடியலனாலும் படுத்து கொண்டாவது நம்ம தொழுகை நிறைவேற்றணும். இன்ஷா அல்லாஹ் எவரொருவர் ஐங்கால தொழுகை பேணுதலோடு தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 5 வகையான கண்ணியம் அளிக்கிறான். ஒன்றாவது உணவு நெருக்கடி அகற்றப்படுது. ரெண்டாவது கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது. மூணாவது அமால்நாமா என்னும் பட்டோலையை அவரின் வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறது. வலது கரத்தில் பட்டோலையை பெறுவது அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அடையாளமாக நமக்கு இருக்குது. நாலாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார். ஐந்தாவது கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாப்பு பெறுறார் அவர். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னா தொழுகையில் ஈடுபடும்படி கட்டளிடுவாங்க. சஹாபாக்களும் அவங்களோட குடும்பத்தினருக்கு தங்களின் தேவைகளை தொழுகையின் மூலமாக தான் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதே மாதிரி தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும். ஈமான் கொண்டவர்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கான். மறுமை நாளில் முதல்ல தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்யப்படும். தொழுகை சரியாக நிறைவேற்றியிருந்தால் மற்ற கேள்விகளும் லேசாகவே இருக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். மேலும் மனிதனுக்கு சிரசு அதாவது தலை எவ்வளோ அவசியமோ அது போன்ற ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை அவ்வளோ அவசியமாக இருக்குது. நமக்கு தொழுகையை நிலைநிறுத்தியவர் இஸ்லாத்தையே நிலைநிறுத்தி விட்டாருனோ, தொழுகையை விட்டவர் இஸ்லாத்தின் கட்டிடத்தை இடித்து விட்டுட்டாரு அப்படின்றது தான் ஹதீஸில் காணப்படுது. தக்க காரணமின்றி ஒரு நேர தொழுகையை பிற்படுத்தி அதாவது நேரம் தவறி கலா செய்து தொழுது கொள்பவர் பெரும் பாவங்களின் தலைவாசல் நுழைந்து விட்டார் என்றும், தொழுகையை விட்டவரின் வாழ்க்கையில் பரக்கத் இருக்காது. மேலும் அவர் செய்யக்கூடிய மற்ற நற்கருமங்களும் அதாவது நற்காரியங்களும் நன்மை கிடைக்காதென்றும், அவர் இழிவாதான் மரணம் அடைவாரனும். கபரோட வாழ்க்கை நெருக்கடி ஏற்பட்டு அவருடைய கபரில் ஒரு பாம்பு சாட்டப்பட்டு அப்பாம்பு அவரை கியாமத்து நாள் வரை வேதனை செய்யப்படும்னு ஹதீஸில் காணப்படுது. எனவே நம்ம 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுவதற்கும் மற்றும் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்து இந்த உலகத்தில் மரணமாகும் போது நல்ல மௌத்து தான் நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். எனவே 5 வேளை தொழுகையை தொழுது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைந்து சொர்க்கத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.